வணக்கம் நண்பர்களே. மைவி3 உறவுகளுக்கு வணக்கம். மைவி3 ஆட்ஸில் என்ன அப்டேட் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். யாராவது நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மைவி3 ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷத்து அளவில் நிறைய இக்கட்டான சூழ்நிலைகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். 4-5 கேஸ் வந்துச்சு. அதுக்கு என்ன நடவடிக்கையோ அது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எம்டி அவர்களும் இப்போ உள்ளே போய் 1 மாதத்துக்கு மேலாச்சு. இன்னும் அவருக்கு பெயில் கிடைக்கல. இன்னும் விசாரணை முடியலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எப்போ விசாரணை முடியுது அப்படின்றத பற்றி தெரியல. இருந்தாலும் இப்போது இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்பீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இஓடபிள்யூ அவங்க தரப்புலேருந்து என்ன முன் வைக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்கணும். ஜாமீன் கிடைக்குமா இல்லை எப்போ அப்படின்றத பற்றி பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். அடுத்து இப்போதைக்கு என்ன அப்டேட் அப்படின்னா, ப்ளே ஸ்டோர்லேருந்து மைவி3 ஆட்ஸ் ஆப்பை எடுத்திருக்காங்க. இப்போ போய் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப் இருக்காது. இப்போது நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக யாரும் இதில் ஜாயின் பண்ண முடியாது, ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்ம நிறுவனத்தில் ஜாயினிங் இப்போதைக்கு இல்லை. 6 மாதத்துக்கு மேலேயே இல்லை. ஓஎம் வேணுன்னா ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ அதையும் யாரும் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அதை ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு இன்னும் என்ன காரணம் அப்படின்றது விசாரணையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். எப்போ விசாரணை முடிக்கிறாங்க அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மைவி3 நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜோன்ஸாக பிரித்து அதிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்றது தெரியும். ஏன்னா நம்ம எல்லோரும் ஒரே அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் அனுப்பவும் கிடையாது. அவங்க அமௌண்ட்டு போட்டதும் ஒரே அக்கௌண்ட்லேருந்து போட்டதும் கிடையாது. எல்லாத்துக்கும் தனித்தனி ஜோன் பிரித்து வச்சுருந்தாங்க. அது என்ன காரணம், எதுக்காக ஜோன் பிரித்தாங்க அப்படின்றத பற்றியும் நிறைய விசாரணை போயிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு அக்கௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே ட்ரான்சாக்ஷன் ஆகுது அப்படின்னா அதை செபி வாட்ச் பண்ணுவாங்க. அவங்ககிட்டருந்து தப்பிக்கிறதுக்காக ஜோன் பிரித்தாங்களா இல்லை உண்மையிலே அதில் பார்ட்னர்ஸு டைரக்டர்ஸ் இருக்காங்களா அப்படின்றத பற்றி விசாரணையெல்லாம் போயிருக்கும். அதை பற்றி என்ன முடிவு வருது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம மைவி3 உறவுகளுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரம் இந்த கேஸ் முடிஞ்சிடாது. நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி தான், நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு கேஸ் அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறது தப்பு. ஓரிரு மாதம் இல்லை 2 மாதம் 3 மாதம் அப்படின்றதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ விசாரணை முடியும், அதுக்கப்புறம் நிறைய வாய்தா போகும். லாஸ்ட்டில் தீர்ப்பு எப்போ சொல்லுவாங்க அப்படின்னே தெரியாது. தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் தான் எந்த ஒரு முடிவுமே தெரியும். நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் எம்டி அவர்கள் வெளியே வந்த உடனே அமௌண்ட்டு போட்டுருவாங்க. நிறைய சேனலில் சொல்லிகிட்ருக்காங்க எம்டி வெளியில் வந்தோடனே அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம். ஏன்னா இவ்வளோ தூரம் கேஸு சீரியஸாக போயிட்டுருக்கும் போல் கண்டிப்பாக நமக்கு அமௌண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எதாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.